நமச்சிவாய வாழ்க. குழந்தைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சொக்கநாதர் ஒரு ரொம்ப விளையாட்டு பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா? அவர் என்ன செஞ்சார்? இளம் வயது சித்தராக தோன்றி தான் மறைந்து யாருக்கும் கண்ணு தெரியாத ஒளிஞ்சிட்டு அப்புறம் அவரே வெளிவந்து இப்படியெல்லாம் நிறைய செஞ்சார். இங்கே நமக்கு முக்கியமான ஒன்று தெரியும். சித்தர்கள்னா யார் யார் சித்தர்கள் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் சிவப்பு வேட்டி, வெள்ளை வேட்டி, காவி வேட்டி ஏதோ கட்டிக்கிறாங்க. வசதி இல்லாதவன் ஒரு 1000 ரூபாய்க்கு ருத்ராட்சத்தை நிறைய வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிறாங்க, முடியெல்லாம் வளர்த்துக்கிறாங்க. வளர்த்துக்கிட்டு இவங்களா ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க. அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒரு தாங்கள் பெரிய அருளாளர்கள் அப்படி காட்டிக்கிட்டு அவங்க தங்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அதாவது சித்தருங்கிற போலிகள், இவங்களுக்கெல்லாம் போலிகள் அப்படின்னு. நம்ம சிவனை கும்பிட்றவங்கள மனதில் அன்பில்லாமல் காசு பணத்துக்காக மட்டும் வெளியே மட்டும் சைவ உணவு சாப்பிட்டு திருட்டுத்தனமாக மாமிச உணவு சாப்பிட்ற போலி செய்வர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சீடர்கள்கிட்ட பேசி சீடர்களை கதையெல்லாம் சொல்லி பெரிய புராணம் அது இதெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து பணம் பறித்து யோகா சொல்லி கொடுத்து பணம் பறித்து இப்படி பெரிய குருமார்களாக தங்களை காட்டிக்கிட்டு சீடர்களை எல்லாம் அடிமையாக வச்சு அரசரை போல வாழ்கிற நிறைய கேடிகள் தான் சொல்லணும். இவங்கெல்லாம் சைவ போலிகள்னு பேர் உங்களுக்கு. அதுபோல் இந்த சித்தர்கள் அப்படின்னா உண்மையாக எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நேற்று நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பேரிகைன்னு. அங்கே எதிர்பாராமல் ஒரு அன்பழகன் அப்படிங்கிற ஒரு தம்பி என்னை ஒரு சித்தர் பீடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் இலவசமாக போட்டுட்ருக்காங்க, உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் வாழ்ந்தப்போ எப்படி இருந்திருக்காருன்னா தலையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்குவாராம். அங்கே கர்நாடகாலாம் வேட்டியெல்லாம் கட்ட மாட்டார். ஒரு காலில் ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு, டவுசர்னா என்ன, ஒரு ஃபேண்டு ஆஃப் ஃபேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு தொலைன்னு ஒரு சொக்காய் போட்டுக்கிட்டு, அழுக்கு சொக்கா போட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்பாரான். அவர் பாட்டுக்கு ஊராக போயிட்டு அப்புறம் மறுபடியும் பேரைக்கு வந்துடுவாராம். அப்புறம் இப்படி இருக்குள்ள அதில் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ குறை இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கேட்டு, நீங்கள் வாடா உனக்கு இதான பிரச்சனை, எனக்கு அது புகையில வாங்கி கொடு, எனக்கு பழம் வாங்கி கொடு அப்படின்ட்டு சாப்பிட்டு போகணும். குழந்தை பிறக்குன்னு போயிடுவானா. அவர் குழந்தை பிறக்குமா ஏழை பணக்காரங்களாக இருக்காங்களாம். நடந்த நிஜம். அவர் இருந்த வாழ்ந்த இடம், அவர் அருள் பெற்றவங்களாம் நிறைய பேரை நான் சந்தித்தேன். ஆனால் அவர் உயிர் விடுற வரைக்கும் எங்கேயும் தன்னை சித்தர்கள்னு சொல்லிக்கவே இல்லை. அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை தெரிந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவருக்கு பெரிய ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காங்க. அவர் புகைப்படத்தை கூட நான் அப்புறம் இந்த பதிவு முடிச்சுட்டு போனேன். அதே மாதிரி இன்னொரு சித்தர் பேரியில் இருந்தார். அவர் பேர் ராமச்சந்திர சுவாமிகள்னு பேர். அவர் சாதாரணமாக இருப்பாராம். அவர் டீ காப்பி சோறு எதுவும் தின்னு யாரும் பார்த்தது இல்லையா. திடீர்னு ரோட்டில் போகிற சோத்துக்கே இல்லாத கஷ்டத்தில் இருக்க அதாவது போனால், டேங்க வாடா போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா, ஒரு கொக்கா கோலா வாங்கிட்டு வா அப்படி. இப்போ தான் சமீபத்தில் தான் அவர் இறைவன்கிட்ட போய் ஜீவசமாதி ஆயிட்டார். அப்படியெல்லாம் சொல்லுவாராம். அவர் யாரோ வீட்டில் போய் ஒரு வேளை சாப்பிட்டா அவங்க பெரிய வசதி வறுமை சோத்துக்கெல்லாம் இருந்தால் கூட செழிப்பான நல்ல வாழ்க்கைக்கு போயிடுவாங்களாம். அப்புறம் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்காக பெங்களூர்காரரு விண்ணப்பம்லாம் போட்டு அவர் செத்து போகலான்ட்டு ஒசூர் இந்த பேரிகை ஏரிக்கு சாக வந்திருக்கார். இந்த சாமி அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தவர் அவனை கூப்பிட்டு, வடா இங்கே உனக்கு அரசு வேலைக்காக பணி நியமன ஆர்டர் வந்திருக்கு,
சாவறான், நான் சாவேன், படா முட்டாவில் போய் வீட்டில் போய் பாரு அப்படின்னு முடிக்க விட்டாரான். இந்த சாமியார் இதை பார்த்துட்டு அவனும் யாரோ சாமியார் சொல்கிறாரு எதுக்கும் பார்த்துட்டு சேர்த்து போனான், வீட்டுக்கு போனான். அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. அது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அந்த புட்டநாத சாமிகள் கஞ்சா, சித்தர்கள் பசி எடுக்காத இருக்க கஞ்சா சாப்பிடுவாங்க, சோறுலாம் சாப்பிடவே மாட்டாங்க. 2 இழுப்பு இழுத்துட்டு ஒரு வாரத்துக்கு கிடப்பறான். ஒரு நாள் போலீஸ் பிடிச்சி போச்சு, டே நீ தான் இந்த ஊரில் கஞ்சா வைக்கிறனா, நீ தான் கஞ்சா சாமியாரா அப்படின்னு. அப்புறம் அவர் இப்படி இருக்குள்ள பெங்களூரில் ஒருத்தருக்கு போய் ஏதோ ஆசி கூறியிருக்காரு. அவர் அது நடந்துருச்சு. அங்கேருந்து அவர் அவதியாக போலீஸ் ஸ்டேஷன் வர்றாரு. வந்துட்டு, சாமி உங்களை பெங்களூரில் பார்த்தேன், என்ன இங்கே இருக்கீங்க, எப்படி எனக்கு முன்னே நான் காரில் வர்றதுக்கு முன்னே நீங்கள் எப்படி சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு இருக்கார். போலீஸ்காரெலாம் மிரண்டு போய் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையான சித்தர்கள் மக்களாக அமைதியாக இருந்து உதவி செய்வார்கள். மக்கள்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கி புகழுக்கு பேருக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போய் வாதாடி தானா ஏதோ தமிழை காப்பாற்றின மாதிரியும் சைவத்தை காப்பாற்றின மாதிரியும் சீன் போட்டு கலராக ஃபோட்டோ எடுத்து போடுறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் போலி சித்தர்கள். இவங்களுக்கு சித்தர்கள்னு பேர் இவங்களே வச்சுக்கிறது. நானே சொக்கர் சித்தர் அப்படி வச்சுக்கலாம்ல. இவன் கயல் சித்தர், இவன் தன்வந்திரி சித்தர் வச்சுக்க வேண்டியதானே, யார் கேட்குறா? இப்படி ஒரு போலியான சித்தர் கிடையாது. புகழுக்காகவோ பேருக்காகவோ பெருமைக்காகவோ ஒரு தான் வேள்வியெல்லாம் செஞ்சு அதனால் ஏதோ சமயத்தை காப்பாற்றின மாதிரியோ, அல்லது ஒரு இடத்துல ஒழுங்காக நடக்கிற பூஜையில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்குள்ள அங்கே போய் கலாட்டா பண்ணி, ஒரு சித்தர்னா கோயிலில் ஒரு விழா நடந்தால் அங்கே போய் முன்னின்று உதவணும். அதை விட்டு போட்டு அது இது அப்படி இப்படி பேசி ஒரு கால வேள்வியே இன்றைக்கி ஒரு சித்தர் நிறுத்தி சித்தர்னு சொல்கிற ஒரு அம்மா ஒரு வேள்வியை ஒரு 5 காலையில் இன்றைக்கி காலையில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் தொடங்கியிருக்க வேண்டியது, அது ஒரு பூஜையை நிறுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் சித்தர்கள். இப்படி டுபாக்கூர் சித்தர்கள்லாம் நம்ம சித்தர் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் எப்படின்னா சித்தர்னு சொல்லிக்கிட்டு சுக வாழ்க்கை வாழ்கிறவங்க அடுத்தவங்க காசில். ஆனால் நம்ம சித்தர் இருக்காரே சொக்கநாத சித்தர், அவர் தான் நம்மால் தான் மதுரை ஆளவாய் சொக்கர் தான் சொல்கிறேன். சொக்கர்னு போட்டுங்களா சொக்கர் ஆகிட்டா அப்புறம் சித்தர்னு போட்டாங்களா சித்தன் ஆகிடுவேணும்ல. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பா பேர் கஞ்சவனை, அவர் பேர் சித்தேஸ்வரன். உடனே அவர் கஞ்சமலையில் இருக்கிற காலங்கி சித்தர் ஆகிட முடியுமா என்ன? முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி அப்படி யாராவது சித்தர்னு சொல்லி உங்ககிட்ட வித்தை காட்டினா, ஐயோ நம்ம சொக்கரே வந்துட்டார், ஆளவாய் சொக்கரே வந்துட்டார்னு ஏமாந்துடாதீங்க. இவர் இங்கே என்ன செஞ்சார்னா, நம்ம மதுரை சொக்கர் ஊமையாக இருக்கிற பிள்ளைங்களாம் பேச வைக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்களாம் கண் பார்வை கொடுக்குறாங்க. இப்படி சரியான அட்டகாசமான வித்தையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இவர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து அவரை விட்டு விலக முடியாமல் அவன் வேலை வெட்டி போகிறதே விட்டுட்டான். எல்லாம் பேன்னு இவர் பின்னாலேயே திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டார நம்முடைய அபிடேக பாண்டியன் நேராக தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி, வேலையாட்களை போய் அந்த சித்தரை கூட்டி வாங்கப்பா நான் பார்க்கணும் அப்படிங்க. அங்கே போன நம்ம வேலையாட்களை என்ன பண்ணிட்டாங்க, சித்தர் பண்ணுற சேட்டை விளையாட்டெலாம் பார்த்துட்டு அங்கேயே நின்ட்டாங்க. அப்போ சித்தர் என்ன சொன்னார், அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, நம்ம மன்னன் அபிடேக பாண்டியன் இருக்கா இல்லையா, அவர் மந்திரிகளை அனுப்புகிறாரு. அந்த ஆளுங்கெல்லாம் போய் வித்தை பார்த்து நின்ட்டாங்களாட்டிருக்கு, நீங்களாவது போய் அந்த சித்தரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மந்திரிகள் சித்தரை பணிவாக வணங்கி, ஐயா உங்களை அரசர் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, நீங்கள் வரீங்க அப்படின்னார். உடனே சித்தர் மந்திரிகிட்ட என்ன சொன்னான்னா, அட போய் அவங்க அரசனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் ஒரு உதவியும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, அவனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாதுன்னு மறுத்துட்டார். உண்மையான சித்தர்கள் ஒரு மந்திரியோ பெரிய பெரிய கலெக்டரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்கக்கிட்ட என்னை பார்க்கவான்னு ஆள் அனுப்புனா பொன்னங்கால் புடரில் அடிக்க ஓட மாட்டாங்க. போய் அவனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு போகாமல் இருப்பாங்க. அதுதான் சித்தர்களுடைய தனித்தன்மை.
இதெல்லாம் நான் சொல்ல, திருவிளையாடல் புராணத்தில் இறைவன் பரஞ்சோதியார் சொல்லியிருக்கார். ஆக இப்படி நம்மால் சொல்லிட்டாரா, உடனே பாண்டிய மன்னன் கிட்ட போய், மன்னா அவங்களால ஒரு யூஸும் கிடையாதான், ஒரு பயனும் இல்லையா, சித்தர் வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு சொன்னதும் இவர் என்ன பண்ணார், இந்த சித்தர்கள் எதுக்காகவும் வாழ மாட்டாங்க, இவர்கள் யாரையும் அரசனாயினும் மதிக்க மாட்டாங்க, என்ன தேவர்களையும் மதிக்க மாட்டாங்க, மண்ணாளர் அரசரையும் மதிக்க மாட்டாங்க, விண்ணாளர் விண்ணரசர்களையும் தேவர்களையும் மதிக்க மாட்டார்கள் உணர்ந்துட்டு மடவரத்தோட சிவனேன்னு இருக்கான். எப்படி இருக்கான்? அபிஷேக வண்டியன் சிவனேன்னு இருக்கிறாரு. இங்கே என்ன நடந்ததுன்னா, எதுக்கு நம்ம சொக்கனார் இந்த சித்து விளையாட்டுலாம் செஞ்சார்னா காரணம் இருக்கும். இல்லை, இறைவன் செஞ்ச திருவிளையாடுகளில் ரொம்ப சிறப்பானதுன்னா எல்லாம் அல்ல சித்தராக வந்த திருவிளையாடல். இதுக்கு சித்தர் விளையாட்டுன்னு பேர். வேறு எந்த ஊர்லேயும் இல்லாமல் மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் சாமிக்கு இடப்புறத்தில் எல்லாம் அல்ல சித்தராக இன்னைக்கு அவர் இருக்கார். வேற எங்கேயுமே உலகத்தில் இல்லாத சிறப்பு. உண்மையான சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய ஆற்றலை உலக நன்மைக்கு பயன்படுத்துவார்கள், தங்களுடைய பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. இது எல்லாம் எங்கே நடந்ததுன்னா, நம்ம மதுரையில் எல்லா தெருவுலையும் நடந்தது. ஒரு இடத்த விட்டு வைக்கல. கிழக்காவணி மூல வீதியிலேருந்து எடுத்துக்கிட்டு சித்திரை வீதி எல்லா வீதியிலையும் இவர் போய் கிறிஸ் பண்ணிகிட்டு இருக்காரா. அது என்ன கிறிஸுங்கிறீங்களா, சேட்டைங்கிறீங்களா, விளையாட்டு. இப்படி ஏறக்குள்ள இந்த அபிஷேக பாண்டியன் ரொம்ப எப்படியாவது சித்தர் நம்மளை பார்க்க வருவாருன்ட்டு மனமெல்லாம் நொந்து, சித்தா உன்னை என்னைக்கிடா நான் காண்பது அப்படின்னு அவருக்காக எதிர்பார்க்கிறார். அவர் தான் யாரையும் மதிக்க மாட்டார். மதிக்காதனால இவன் நம்மளே போய் சித்தரை பார்த்தலாம், நம்மளோட பெரியவங்கள நம்ம தான் போய் பார்க்கணும். அதுவும் சித்தர்கள்லாம் சிவருமானையும் மனதில் கண்டவர்கள். சித்தம் நம்ம தாய் மனோர் சாமி இருந்தார்ல கண்ணு, அவர் ஒரு பாட்டு பாடுவார். சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடினான் பராபரமேன்னு ஒரு பாட்டு பாடுவார். அதாவது சித்தம் தெளிந்து உலகத்தில் எவனையும் மதிக்காமல் இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்க யார் ஒருவர் வருந்தி இந்த உலகத்துக்காக வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் சிவமாம் தன்மை பெற்றவர்கள். சிவருமாட்டம் ஐயாவை பார்த்தா சிவனை பார்த்த மாதிரி அவ்வளோ அன்பானவர்னு சொல்லணும். வேஷத்தை பார்த்து ஐயாவை பார்த்தா சிவனாட்டமே வேஷம் போட்டிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவர் வேஷம் போடல, சிவனாட்டமே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்து எல்லாருக்கும் உதவி, ஏழைகளுக்கு பொண்ணு பொருள் மாயமாக வர வச்சு தராரு. என்ன ஊமைகளை பேச வைக்கிறாரு, குருடர்களை பார்க்க வைக்கிறாரு, காலெல்லாம் ஊனமாக இருக்கிறவங்கள நடக்க வைக்கிறாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்காரா. அப்போ பாண்டியன் என்ன பண்ணிட்டான், சரி நம்ம போய் பாண்டியன் எங்கே போனாலும் சொக்கனார் வேண்டாம் போக மாட்டார். சரி நான் போய் சொக்கனாரை பார்த்துட்டு சித்தரை போய் பார்ப்போன்ட்டு பாண்டியன் மனசார நினைச்சான்னு தெரிஞ்ச உடனே, அதுதான் சித்தர்கள். சரி மன்னனுக்கு எவ்வளோ வேலை பொழப்பு இருக்கும், வேலை வெட்டி இருக்கும், நம்ம போய் அவன் நம்மளை பார்க்க அவன் நேரத்தை ஏன் வீண் பண்ணணும், நம்மளே போயிடலான்ட்டு அவன் கோயில் தானே போனான். பாண்டிய மன்னன் அப்படியே பண்ணி எங்கே போகிறாரு, கோயில் போகிறார். கோயிலுக்கு வருவார்னு தெரிஞ்சுட்டு சித்தர் மன்னனுக்கு முன்னால் கோயில் போய் கோயில் நின்று சாமி சன்னிதானத்தில் இந்த துர்க்கை அம்மன் இருக்குல்ல கண்ணு, அங்கே வடக்க போய் சிவனேன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டார். என்ன ஒரு தை மாதம் முதல் நாள் பொங்கல் இன்னைக்கு பாண்டியன் ஆலயத்துக்கு போகிறாரு. சிவருமானை வழிபட்டுட்டு சித்தரை பார்க்க வரார். ஏன்னா சிவருமானே வழிபாட்டுக்குரியவர். அவரை வழிபடாமல் போனால் சித்தர்கள் மதிக்க மாட்டாங்க. ஆனால் யார் சித்தர்னு தெரியாது இல்லையா. அந்த காலத்தில் எல்லாம் குடிமையெல்லாம் வச்சுட்டு அப்படி நம்ம ஆளுங்க வேறு கெட்டப்பில் இருப்பாங்க. நம்ம கச்சமலை சித்தர் பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு அப்படியே முருகன் உட்கார்ந்த மாதிரி அப்படி கள்ள சிரிப்பு சிரிச்சுட்டு இருப்பார். அது மாதிரி இந்த சித்தர் என்ன பண்ணார்,
பாண்டியன் வர்ற வழியில் அப்படி கொஞ்சம் ஒரு கெத்தா ஒரு கம்பீரமாக உட்கார்ந்துருந்தார். அரசன் வந்தால் ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் வந்தால் பின்னால் எடுபிடிங்க 4 பேர் ஒடியாடுறாங்களா, அவரால் பொறுக்கி திங்கிறவங்க. அது மாதிரி இந்த பாண்டியனுக்கு முன்னால் வந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சித்தரை பார்த்து யோ ஏந்திரிச்சு அந்த பக்கம் போயா, சித்தர்னா அப்படி ருத்ராட்சம் போட்டு அப்படி வேஷம் போட்டு அப்படி பெரிய இம்பனாட்டம் கழுத்து நிறைய தங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன மூஞ்சில் ஆணவத்தோட அப்படி திமிரா எல்லாரும் பின்னால் வர முன்னால் போகிறதெல்லாம் சித்தர் கிடையாது. எவனையும் மதிக்க மாட்டாங்க, எவன் தயவும் நாட மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, இறைவன்கிட்ட மட்டும்தான் எதுனாலும் கேட்பாங்க. அவங்க தான் சித்தர்கள். அப்படி இங்கே என்ன பண்ணுறாரு நம்மால் மக்களாம் ஐயோ எழுந்திரிச்சு அந்தாட்ட போயா அரசர் வராருன்னு வந்து சொல்கிறாங்க. அரசர் நம்ம அரசர் வராரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதும் சித்தர் என்ன பண்ணுறாரு, போயா பெரிய அரசன், எனக்கு சொக்கநாதர் தான் அரசர் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கார். அருகில் பாண்டிய மன்னன் வரார். இவரை பார்த்தார். இளம் வயது, கருணையான கண்கள், கூரான மூக்கு, தலையில் அப்படி முடி அப்படி ரவுண்டாக கட்டியிருக்காரு, என்ன கையில் தண்டம் வச்சிருக்காரு. அப்படியே உட்கார்ந்துட்டு தண்டம்னா என்ன, பெரம்பு தண்டால் அடித்தாருங்கிறான்ல, பெரம்புக்கு தான் தண்டுன்னு வேறு. அவர் அதை வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு, ராஜா என்னடா இந்த ஆள் நம்மளை மதிக்காத இருக்காரு, காவலர்களை இவரை பிடித்து சிறையில் போடுங்கள் அப்படிலாம் சொல்ல வந்தார். இவர் பார்த்தாரு. இவருடைய முகம், அதில் இருக்கிற கருணை எல்லாம் பார்த்ததும், ஏற்கனவே அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காருல்ல, ஊமையை பேச வச்சார், நடக்க வச்சார் அப்படின்லாம், இதெல்லாம் கேட்டதும் நம்ம சித்தர்கிட்ட வந்து அவரை கும்பிட்டு, ஐயா உங்கள் நாடு எது, உங்கள் ஊர் என்ன, பேர் என்ன, உனக்கு என்ன வேண்டும், எது வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னார். உடனே சித்தர் அரசரை பார்த்து அப்படி ஒரு குமிழ் சிரிப்பு, கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு. நீங்கள் நம்ம சொக்கனார் கோயிலில் போனீங்களா, அந்த சொக்கனார் உற்சவர் இருக்காருல்ல, அவர் உதட்டில் பாருங்க அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பார். இந்த அம்மாலாம் நம்ம உதைக்கிறதுக்கு முன்னால் நம்ம பார்த்து ஒரு சிரிப்பாங்க தெரியுமா, நம்ம குறும் பண்ணிட்டா அம்மாவுக்கு தெரியாது நினச்சிட்டு ஏதோ குறும் பண்ணிவிடுமா, அம்மா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து வாடி அப்படின்னு அவளை பார்த்து சிரிப்பாங்கல்ல, அதுபோல் சித்தர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அரசரை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நானும் ஒரு சாதாரண சித்தன், எனக்கு சொந்த ஊர் கோயில் குளம் எதுவும் கிடையாது, நான் எல்லா நாட்டுக்கும் அப்படியே போயிட்டு வருவேன் நடந்தேன். ஆனாலும் இப்போ நான் வந்து காஷ்மீரில் அப்படி காஷ்மீர்னு ஒரு நாடு இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், இனிமே இங்கேயே தங்கியிருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன எல்லா நாட்டிலையும் நம்ம வித்தை செஞ்சு தெரியும் சித்தராகும், எல்லா நாட்டிலையும் போய் நான் ஏழைகளை பணக்காராக்குவேன், ஊமைகளை பேச வைப்போம், இப்படி ஏதோ நிறைய ஏதோ அப்படி எனக்கு தெரிஞ்சதை சிவருமான் பேரை சொல்லி செஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன நாம் நாள்தோறும் வித்தை காட்டிட்டு தெரிகிற சாதாரண சித்தன், நாம் இங்குள்ள சிவத்தலங்களை வழிபட வந்தோம். இந்த மதுரை நகரில் வாழும் மக்களுக்கு அவரை மகிழ்விக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட ஏமாற்றி காசு பறிக்கவோ என்ன குருவோன்னு ஏற்றுக்கிறதுக்காக அல்ல. அப்படி சொன்னால் அவங்களாம் போலீஸ் சித்தர்கள் ஆகிடுவாங்க. என்ன சொல்கிறாரு, இந்த மதுரையில் வாழும் மக்களுக்கு நாம் ஏதோ விளையாட்டு காட்டி அவர்களுக்கு வேணுங்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றுவோம்னு கேட்டதெல்லாம் செஞ்சோம். நான் வந்து வேதம் முதலிய கலைகளில் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் உன்னால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்ன உனக்கு உன்னால் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறார். இதே நான் மட்டும் சித்தரா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், வந்து ராஜா கேட்டான்னு வச்சுக்க, அரசே நீ எனக்கு சீடர் ஆகிடு, உன்னை வச்சு நான் நிறைய ஊரில் போய் தமிழில் கும்பாபிஷேகம், வடமொழியில் கும்பாபிஷேகம், அது இதுன்னு பந்தா பண்ணி சம்பாரிச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவேன், வாட்ஸ்அப்பு முகநூல் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ போட்டு பெருமை தேடிக்குவேன்.
எல்லாரும் என்னை கும்பிடுவாங்க, என்னை குருன்னு சொல்லிக்குவேன். அதுக்காக நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு அடிமை ஆகிடு அரசேன்னு நானாக இருந்தால் கேட்டிருப்பேன். ஆனால் நம்ம ஒரிஜினல் சித்தர் என்ன பண்ணார், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எங்கே போனாலும் எனக்கு இறைவன் கொடுக்கறத கொடுக்குறாரு, அதனால் உன்னால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அந்த சமயம் பார்த்து ஒரு விவசாயி, அப்போல்லாம் மதுரை கோயில் இவ்வளோ பெருசு கிடையாது, கருவறை மட்டும் இருக்கும், சுற்றிலும் பூந்தோட்டம் தோட்டமெல்லாம் இருக்கும். மதுரையில் 1959 கூட மதுரை வைகை கரையில் நெடுவிலும் வயல் எல்லாம் இருந்து, நான் சிறுபிள்ளையாக இருந்தப்போ என்னை கூட்டி போய் அப்பா காட்டியிருக்காரு பார், மதுரை சுற்றி எவ்வளோ பசுமையான வயல்கள், இதுதான் வைகையின் சிறப்புலாம் சொல்லியிருக்காரு. அப்போ கரும்பு கோயில் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் கரும்பு விளைஞ்சிட்டு இருந்தது. ஒரு விவசாயி கரும்புன்னு பிள்ளைங்களுக்கு கொண்டு போகலான்னு எடுத்துகிட்டு வரார். அரசனை பார்த்ததும் சரி நம்ம ராஜா எங்கே போய் நம்ம தோட்டத்துக்கு கரும்பு சாப்பிட்ருக்க போகிறான்ட்டு கரும்பை ராஜா கிட்ட கொடுக்குறார். ராஜா அந்த கரும்பை வாங்கி பார்க்குறார். சித்தர் உன்னால் ஆக வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் அரசருக்கு, ஏழா நான் எவ்வளோ பெரிய அரசன், சோமசுந்தர பாண்டியருடைய பேரன், அவருக்கு இருமாப்பு வருமில்ல, ஒரு தற்பெருமை, ஒரு கெத்து இருக்கும் இல்லையா, அரசருக்குரிய கெத்து. அதனால் இந்த சித்தரை இவர் உண்மையான சித்தரா இல்லையா அப்படின்னு சோதிக்க என்ன பண்ணுறார், அந்த கரும்பை சித்தர்கிட்ட காட்டி, விவசாயி கொடுத்த கரும்பை காட்டி, நீர் எல்லாம் அல்ல சித்தர்னா உன்னால எனக்கு ஒன்று ஆக வேண்டியிருக்கு அப்படின்னார். என்ன இப்படி கேட்டார். சித்தருக்கு தெரியும் இல்லையா, வந்தது யார் நம்மால் இல்லை, ஒரிஜினல் சித்தர் இல்லையா. அரசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சொல்லுங்க அரசே, நீங்கள் இந்த நாட்டுக்கே ராஜா, நீங்கள் சொன்னால் நான் கேட்காம இருக்க முடியுமா, சொல்லுங்கன்னாரு. ராஜா சொன்னார், இந்த கரும்பை அதோ அங்கே சொக்கநாதர் கோயிலில் இந்த துர்கைக்கு பக்கத்தில் யானை இருக்கு இல்லையா, கல்யாணை, அதே இந்த கரும்பை திங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க்கை. யானை என்ன பண்ணிச்சு, கல் யானை போய் எங்கேயாவது கரும்பு திங்குமா கண்ணு, திங்காதில்ல, பார்ப்போம் நாளைக்கு அது தின்னதா இல்லையான்னு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்டதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இந்த இப்போ சமீபத்திலாம் பார்த்தீங்களா, ஊருக்கு 10 சித்தர் இருக்காங்க. சித்தர்னு பேர் போட்டுக்கிட்டு தமிழ் தேவார திருவாசங்களை அது இது வடமொழியில் மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களாம் வேறு லெவலுக்கு வசதியாக வாழ்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. கஞ்சமலைக்கு சித்தர்கிட்டே போய் நிறைய பேர் நான் சித்தருங்கிறாங்க. சரியான காமெடி. அதனால் இன்றைக்கி சித்தர்னா யாருன்னு நம்ம குழுவில் இருக்கீங்களா தெரிஞ்சுக்கணுன்ட்டு விவரமாக சொன்னேன். இதெல்லாமே திருவிளையாட்டு புராணத்தில் சித்தர்கள் எப்படிமான்னு சான்று இருக்குது என்று கூறி இன்றைக்கி என்ன பண்ணுவோம், லேட்டாச்சு, 3 நிமிஷம் லேட்டு. மீண்டும் நாளை கல்யாணம் என்னாச்சு, கரும்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.